ஞாயிற்றுக்கிழமை எபிசோட வந்து சரிகமாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு வந்து என்னன்னா, ரெண்டாவதா யார் அந்த 5 சீட்டர்ஸ்ல வந்து உட்கார போறாங்கன்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அதிசய ராகம் பாடின அபிஷேக் வந்து அட்டகாசமாக பண்ணார். அவருடைய குரல் வந்து கிட்டத்தட்ட ஜேசுதாஸ், மினி ஜேசுதாஸுடைய குரல் மாதிரி இருந்துச்சு. அவருக்கு கோல்டு வாங்கினது ஒன்றும் பெரிய அதிசயமே கிடையாது. கோல்டு கூடிய பாடல் தான் அந்த பாடல். அதுக்கப்புறம் பாட வந்த அறிவழகனுடைய குரலில் ஒரு பாட்டு பாடினார். உண்மையிலே வந்து அந்த பாட்டை வந்து கொஞ்சம் 2-3 வாரமாகவே வந்து அறிவழகன் வந்து ஸ்கோர் பண்ணுறது குறைவாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து கிராமிய பாடல்கள், சத்தமாக பாடுற பாடல்கள், இந்த மாதிரி பாடல்களில் வந்து ஓரளவுக்கு செட்டாக இருந்தார். கொஞ்சம் கிளாசிக்கல், கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் த சாங்ஸ் கொஞ்சம் மாறும்பொழுது அவருக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகிடுது. அதே போல் வந்து இந்த போட்டியில் அவர் இருந்து தான் அவனுன்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப கான்சியஸ் ஆகிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஆரம்பத்திலே வந்து சுதி குறைவாக தான் பாடினார். அடுத்த பாட்டு பாடும்போதே சுதி குறைவாக தான் பாடினார். அதுக்கப்புறம் வந்து 2-3 லைனை வேற விட்டார். இந்த லைனெல்லாம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு முடியும் போது வந்து ஒரு மாதிரியான மூட் அவுட் ஆகி போயிடுச்சு அந்த பாட்டு. அவருக்கு டோட்டலாக இந்த வாட்டியும் வந்து அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்தது பாடின தெய்வம் தந்த வீடு பாட வந்து சின்னு. இந்த சின்னுவும் பார்த்தீங்கன்னா ஆளாலகண்டா பாடல்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக, ஹை பிச் பாடல்லாம் அட்டகாசமாக பாடினவர் வந்து சின்னு. நிறைய நல்ல பாடல்களை வந்து ரொம்ப சிறப்பாக பாடியிருக்காரு. பெரிய அனுபவம் இல்லாத பாடினா கூட ரொம்ப நல்லா பாடியிருந்தாரு. ஆனால் அவர் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டான ஜேசுதாஸ் பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டை அவர் கண்ட்ரோல்டாக நல்ல மெலடிக்குள்ளே கொண்டு வரும்போது ரொம்பவே திணறினார் தான் சொல்லணும். அவரும் கிட்டத்தட்ட நடுவில் 2 வரிகள்லாம் மறந்து போய் இந்த வாரத்தில் வந்து அவர் இது போயிடுச்சு, அந்த அவார்டு கோல்டன் அவார்டு வாங்கலை. உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டை வந்து சபேசன் படம் வந்தார். யூஸ்வலாக சீர்காழியை வந்து பல பேர் இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இமிட்டேட் பண்ணாமல் சபேசன் குரல்லே அந்த பாட்டை வந்து மிக சிறப்பாக பாடினார். அந்த பாட்டை அதை உணர்ந்தும் பாடினார், அழகாக உருகி போய் பாடினார் அந்த பாட்டை. சபேசனுக்கு இந்த கோல்டு வந்து மிக தரமான ஒன்று தான், கொடுக்க வேண்டிய ஒன்று தான் சொல்லணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் பண்ண பவித்ரா, அவங்க வந்து நல்லா பாடினாங்கன்றதை தாண்டி என்ன சொல்கிறது, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல பாட்டை வந்து பாடினாங்க. பட் அவங்களுக்கும் ஒரு பெரிய கான்சியஸான ஒரு விஷயம்தான். இந்த கான்சியஸ் தான் அவங்களுடைய பாடலையும் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பல தடுமாற்றங்களை கொடுத்தது. தடுமாற்றங்களை கொடுத்தாலும் வந்து ஏஎல் மகராஜன் வந்து அவருடைய டிவோஷனல் சாங்கில் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருன்னா, சாதனா சர்க்கம் அவங்க வந்து வீடியோ காலில் வந்து ரொம்ப அற்புதமாக அவங்கள பாராட்டினது, இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் டாப் 5ல கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த குரலுக்கான ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குன்றதுனா காரணம். இதற்கப்புறம் சுஷாந்திகா பண்ண மாலை பொழுதின் மயக்கத்திலே பாட்டை வந்து அட்டகாசமாக பாடினாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரண வார்த்தை. எக்ஸ்ட்ரானரியாக பாடினாங்கன்றது தான் அதோடைய உண்மையான விஷயம். அவ்வளோ அற்புதமாக பாட்டு பாடினாங்க. அவங்களும் வந்து ஒரு திருஷ்டி போட்டால் கடைசியில் ஒரு வரி வந்து விட்டாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. என்னன்னா, அருண், அபிஷேக், ஸ்ரீஹரி, சபேஷன் இந்த 4 பேர்கள் இந்த வாட்டி வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்து 5 பேரில் வந்து டாப் 5ல வந்து செகண்ட் பிளேஸ் வரதுக்கான எல்லா தகுதியும் இருந்தும் இவர்கள் வந்து அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போஸ்ட்போன் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரியா படலை. ஏன்னா இந்த 4 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறது கஷ்டமான விஷயம்தான். பட் அதை செலக்ட் பண்ணி புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து அடுத்த வாரத்துக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு தோணுச்சு. லெட்ஸ் சி அடுத்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரிகமாப்பா சீசன் 5 பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்ல. நன்றி, வணக்கம்.